10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.2ல் நம்ம 4th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா எ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் எ பெடஸ்டல். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். இதுதான் ஒரு ஸ்டாச்சு இருக்கிற இடம், ஓகேவா? இந்த ஸ்டாச்சுவோட அந்த சிலை எவ்வளோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர். இதுக்கு கீழே என்ன இருக்கான்? பெடஸ்டில் அப்படின்னா அந்த தூணோட அடிப்பாகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சிலை, இந்த சிலையை தாங்கக்கூடிய பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் பி, இங்கே சி, இங்கே டின்னு வைக்கிறேன். அந்த சிடி தான் என்னது? நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டாச்சு, சிலை, ஓகேவா? எ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் த பிடஸ்டில் மேலே இருக்குது. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. இந்த பாயிண்ட் எங்கே நேராக படும்? கிரவுண்டில் படும், ஓகேவா? The angle of elevation of the top of the statue is 60 degree. அப்போ இந்த சிலையோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த பாயிண்ட் எங்கே போடும்? கிரவுண்டில் படுது. அப்போ அதுக்கு நேராக ஒரு லைனை போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்மளுக்கு அந்த தூணோட அடிபாகம் இது ரெண்டும் பேஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த லைனை நான் போட்டேன். இப்போ இதோட டிகிரி எவ்வளோங்கிறாங்க? 60 டிகிரி. அப்போ இதுக்கு நம்ம நேம் வந்து ஏன்னு வைக்கிறோம். 60 டிகிரின்னு போட்டாச்சா? அண்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் த ஆங்கிள் த எலிவேஷன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடஸ்டில் இஸ் 40 டிகிரி. இப்போ நம்மளுக்கு ஒரு சிலையோட மேலே டாப்பில் இருந்து கீழே கிரவுண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து 60 டிகிரி. பெடஸ்டில் அப்படிங்கும்போது அந்த தூணில் இருந்து நம்மளுக்கு அந்த கிரவுண்டு வரைக்கும் படக்கூடியதோட டிகிரி எவ்வளோங்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த பெடஸ்டில். அப்போ இந்த தூணோட ஹைட் என்ன, அந்த பெடஸ்டிலோட ஹைட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் போல் இந்த சிடியோட ஸ்டாச்சுவோட டால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர் எழுதிடுவோமா? சிடி பி த ஸ்டாச்சு ஆஃப் டால் எவ்வளோ? 1.6 மீட்டர். எனக்கு எது தெரியாது? இந்த பிசி தெரியாது, அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். பிசி டி த பெடஸ்டில். நெக்ஸ்ட்டு இதில் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன எடுத்துக்குவோம்? ஆங்கிள் ஏபிசி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னாவே டேனு. இப்போ நம்ம ஏபிசி இதோட இதை தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏபிசிக்கு தான் இந்த ஆங்கிளில் பார்க்க போகிறோம், ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு. அப்போ அந்த ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வரக்கூடியது எதுலனா டேனு. அப்போ 40 டிகிரி. நம்ம இந்த அடிப்பாகம் இந்த தூணுக்கு மட்டும் இருக்கக்கூடிய டிகிரியை எடுத்திருக்கோம். 40 டிகிரி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், பிசி டிவைடட் பை ஏபி எழுதியாச்சா? இப்போ tan 40 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, 0.8391 எழுதியாச்சு. பிசி எனக்கு தெரியாது, அதை அப்படியே எழுதிட வேண்டியது தான். டிவைடட் பை எனக்கு ஏபியும் தெரியாது, ஏபியையும் அப்படியே எழுதிடுவோம். இப்போ என்னென்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஏபி லெஃப்ட் சைடு அப்படியே வந்துடும். அப்போ பிசியை அப்படி என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த நம்பர் அப்படியே எடுத்து கீழே டினாமினேட்டரில் எழுத போகிறோம். எழுதியாச்சா? இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏபி என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா டேன். நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு தான். அப்போ டேன் அந்த தூணுக்கு மேலே நம்ம சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையிலேருந்து கீழே பார்க்கக்கூடிய கிரவுண்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோனா எவ்வளோ டிகிரின்னு சொல்லியிருக்காங்க? 60 டிகிரி. அப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ பிடி, சிஏ இந்த இடத்துல விட்டுறணும். அப்போ பிடி. அப்போ ஆப்போசிட் என்ன எழுதணும்? பிடி. அட்ஜசன்ட் சைடு என்ன எழுதுவோம்? ஏபி. ஏன்னா பேஸ் இந்த ஏபி. அப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? √3யோட வேல்யூ தான் அது. ஆனால் tan 60 டிகிரிக்கு நம்மளுக்கு டேபிள் காரணத்தில் வந்து என்ன வரும்னா √3ன்னு வரும். இப்போ பிடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிடி இந்த அடிப்பாகம், அதுக்கப்புறம் அந்த சிலை, அது ஒட்டுமொத்தமாக பிடின்னு கொடுத்துருக்கோம். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி பிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் சொல்கிறேன், பிசி, இன்னொன்று சிடி. அப்போ ப்ளஸ் சிடி டிவைடட் பை ஏபி.
இப்போ ஏபி என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்டு சைடு கொண்டு வரணும். √3யோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே இங்கே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபியை லெஃப்ட் ஹேண்டு சைடு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பிசி ப்ளஸ் நம்மளுக்கு இந்த சிடி, இந்த சிலையோட உயரம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 1.6 மீட்டர். அப்போ 1.6 டிவைடட் பை இந்த √3யோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுனா எங்கே போகும், டினாமினேட்டருக்கு போகும். இப்போ √3யோட வேல்யூ 1.732ன்னு எழுதியாச்சா. இப்போ ஏபி இங்கேயும் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரம் 1 and 2 இருக்கா. இப்போ ரெண்டே எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் எதை எழுத போகிறோம், இந்த ஏபி வேல்யூ பிசி ஈக்குவல் டு பிசி எழுதக்கூடாது, ஓகே இப்படி எழுதிக்கலாம், பிசின்னு எழுதிக்குவோம். பிசி 0.8391 ஈக்குவல், இது அப்படியே எடுத்துடுங்க, ஏபின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. பிசி ப்ளஸ் 1.6 டிவைடட் பை என்ன எழுதணும், 1.732ன்னு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் நம்பரை ரைட் சைட்லையும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் நம்பரை லெஃப்ட் சைட்லையும் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன எழுதணும், 1.732 பிசி ஈக்குவல் டு 0.8391 பிசி. இந்த இதை நம்ம இன்ட்டுக்கு மாற்றிடுவோம். பிசி ப்ளஸ் 1.6 ஓகேவா, 1.6. இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1.732 பிசி ஈக்குவல் டு இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற எந்த நம்பராக இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணும், உள்ளே இருக்கிறவங்களோட மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த இவங்களை வந்து பிசியோடையும் அடுத்து இந்த 1.6ஓடையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதுகிறேன். அப்போ 0.8391 இதை என்ன பண்ணுவோம், பிசின்னு எழுதிடணும். அடுத்த சைன் வந்து ப்ளஸ்ஸு. இப்போ இந்த நம்பரை இதோட பெருக்கணும். அப்போ 0.8391 இப்போ என்ன பண்ணுவோம், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இதை 1.6ன்னு, ஏன்னா ரெண்டுமே இன்ட்டு தான், நீ இன்ட்டு போட்டு எழுதினாலும் அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பிசி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எழுத போகிறோம். அப்போ 1.732 பிசி மைனஸ், ஏன்னா இது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது சைன் மாறும். 0.8391 பிசி ஈக்குவல், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம், 8391 இன்ட்டு 1.6 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1 6 6, 9 6 54க்கு 4 போட்டு ரிமைண்டர் 4 போட்டுடணும். ஓகேவா, 1 6 6, 2 6 12, 3 6 18, 18ஓட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள். 5 ஆட் பண்ணால் என்ன வரும், 23க்கு 3 இங்கே போட்டுடணும், ரிமைண்டர் 2 இங்கே போட்டுடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 போட்டாச்சு, 2 போட்டேன். அடுத்து 8 6 48, 8 6 48, 48ஓட ஒரு 2 ஆட் பண்ணால் 50. ஓகேவா, இந்த 50 அப்படியே எழுதிடுங்க. இந்த 1ஆல் பக்கத்தில் இருக்கிற எந்த நம்பரை பெருக்கினாலும் அதே நம்பர் தான். அப்போ 1 9 3 8 அப்படியே பெருக்கியாச்சு. கீழே 6 டவுன் பண்ணுங்கள், 4 + 1, ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் பெருக்கினதுக்கப்புறம். 5 9 10 12க்கு 2 ரிமைண்டர் 1, 3 + 1 4, அடுத்து 8 + 5, இப்போ 8 2 10 10 13 எழுதியாச்சா. இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே மொத்தம் 4 ஸ்தானம், 1 2 3 4 + 1 5, 5 ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அந்த நம்பரை தூக்கி அப்படியே எழுதுங்க. 1.34234256ன்னு உங்களுக்கு இந்த நம்பர் கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ண ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், 1.732 0.8391. என்னங்க மேம் மேலே நம்பர் இல்லை கீழே இருக்குன்னா அப்போ மேலே எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கணும். ஓகேவா, டிவைடட் பை இந்த 0ல் 1 போகாது, பக்கத்தில் போய் என்ன பண்ணுவோம், பாரோ வாங்குவோம். அப்போ 2ல் 1 போனால் 10 ஆயிரும், இங்கே 1 ஆயிரும். 2ல் 1 போயிடுச்சுன்னா இங்கே 1, அந்த 1 இங்கே கடன் கொடுத்தா அது 10, 10ல் 1 போச்சுன்னா 9 நம்பர் கிடைக்கும். இப்போ 9ல் 1 போகாது, பக்கத்தில் போய் பாரோ வாங்குங்க. 3ல் 1 கொடுத்துருவோம், அப்போ இங்கே 2 ஆகிடும், இங்கே 11 ஆகிடும். என்றைக்கும் அந்த சைடு போட்டுறாதீங்க, ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா தான் நம்பருக்கு கிடைக்கும்.
இப்போ 11ல் 9 போயிடுச்சு. 10, 11, 2 நம்பர் ரிமைண்டர் இருக்குது, அதனால் 2ன்னு போட்டேன். 2ல் 3 போகாது, பக்கத்தில் போய் பாரோ வாங்கினா 7ல் 1 போணுச்சுன்னா 6, இங்கே 1 கொடுத்தா 12, 12ல் 3 போயிடுச்சுன்னா 9. இப்போ 6ல் 8 போகாது, பக்கத்தில் போய் பாரோ வாங்குகிறோம், அப்போ ஒன்றுமே இல்லை, ஏன்னா 1 கொடுத்துட்டா இங்கே என்ன ஆயிரும் 0. அப்போ இங்கே 16, 16ல் 8 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 8, இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ 0.8929, 0.8929 பிசி. பிசிங்கிறது ஒன்றை மட்டும் எழுதுனா போதும். இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே தூக்கி எழுதிருங்க, 1.34256. ஓகேவா? இப்போ பிசியை லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நம்பரை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. நியூமரேட்டர் நம்பரை தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியது தான். இங்கே நியூமரேட்டர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். 34256. இப்போ நம்ம நியூமரேட்டர்னு சொல்லலாம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் அப்படியே எங்கே போகும்னா டினாமினேட்டருக்கு போகும். டினாமினேட்டருக்கு போகும்போது 8929 எழுதியாச்சா? இதில் நீங்கள் ஒன்றுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, என்னடா புள்ளியில் இருக்குது எப்படி அடிக்கிறது, நீங்கள் அதை ஒரே பண்ணிக்க வேண்டாம். இந்த புள்ளியை கொஞ்சம் நேரத்துக்கு கேன்சல் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அப்படி தூக்கி போடும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு, இங்கே கீழே 2 டிஜிட்டு, ஏன்னா நம்ம மேலேயும் 3 டிஜிட் எடுத்தால் கீழே 3 டிஜிட் எடுப்போம். இது 0 பாயிண்டில் இருக்குது, நம்ம தான் புள்ளியை கேன்சல் பண்ணுறோமே. அப்போ 1 3 4 1 3 4 டிவைடட் பை 89. இந்த 89லேருந்து நீ டிவிஷன் பண்ணும். ஈக்குவல் 134 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் 89ஐயும் வச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், டிவிஷனில் அடிக்கணும். நம்ம டிவிஷன் பண்ணிடலாமா? இப்போ 89 89, ஏன்னா 1 × 89 = 89. அப்போ 89 89 அடிச்சிட்டோமா? அப்போ நியூமரேட்டர்லையும் அடிக்கும்போது எப்படி அடிப்போம், அங்கேயே அதே சேம் 89 89. இப்போ 134ல் ஒரு 89 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 4ல் 9 போகாது, பக்கத்தில் போய் பாரோ வாங்குங்க. 3ல் 1 கொடுத்த இது 2, இது 14, 14ல் 9 போயிடுச்சுன்னா 5. இந்த 1 இந்த பாருங்களேன், 8லேருந்து 2 போகுமானா போகாது, பக்கத்தில் போய் பாரோ வாங்கினா இது 0 ஆகிடும், இது 12 ஆகிடும். 12லேருந்து 8 போயிடுச்சுன்னா 4. அப்போ நம்பர் எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 45ன்னு கிடச்சிருக்கு. இந்த 45 அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் 450. அப்போ 89ல் பார்க்கணும் எத்தனை 89க்குள்ளே வந்து 450க்குள்ளே வேல்யூ வருது, இல்லை 450 வருதான்றதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நார்மலாக இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 89 இன்ட்டு ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 9 5s are 45, 9 5 45க்கு இங்கே 5 போட்டேன், மீதி 4ஐயும் போட்டேன். 8 40, இப்போ 8 5s are 40, 40 + 4 44. அப்போ என்ன ஆகிடுச்சு, இப்போ 589ல் எனக்கு கிடச்சது வந்து 445 கிடச்சிருக்கு. அதை விட நான் பெருக்கின 6க்கு போயிட்டேன்னா எனக்கு 450 விட எச்சா வந்துடும். ஸோ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் தேவை. ஸோ 589s are நம்மளுக்கு 445. இதை விட போதும், 1.5 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 1.5 தான் மீட்டர். எது, அந்த பெடஸ்டல் இருக்கு இல்லையா, ஹைட் ஆஃப் த பெடஸ்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு.